ப்ராப்ளம்னா நான் பாருங்கள் லைன்லாம் வந்துட்டு இருக்குது. கஸ்டமர் ப்ராப்ளம்னா அது ஃபுல்லாக வந்துட்டு வெர்டிக்கல் லைனாக வந்துகிட்டே இருக்குது. பிக்சர் வந்து நம்ம கிளியராக வரல. வாங்க இதில் பேசிக் வோல்ட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். கிட்டு நான் கைட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். அங்கே வந்து ரெடி பண்ண முடியல. போகும்போது மல்டிமீட்டர் எடுத்துன்னு போக வந்துட்டேன். இப்போ பேசிக்காக என்னென்ன வோல்ட்டு வருது என்னான்னு ப்ரெசென்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பி ப்ளஸ்ஸு 123 வோல்ட் வருது. வெர்டிகல் 14 வோல்ட்டு 14.6 வருது. ப்ளஸ் வோல்ட்டு இது நெக் போர்டு போகிறது வோல்ட்டு. நம்ம பார்க்க என்னென்னா அது அந்த லைன் வருது. இந்த பாருங்கள் லைன் அப்படியே தான் இருக்குது. லைன் வர்றது காரணம்னா அது வெர்டிகல் செக்ஷன் தான் ஃபால்ட். அது வெர்டிகல் ஐசிக்கு வோல்ட் என்னென்ன வருதுன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். 16.8 வோல்ட் வருது. அடுத்தது இங்கே செக் பண்ணுறதும் இங்கே செக் பண்ணுறதும் ஒன்று தான். இங்கே வோல்ட்டு வந்து 12.4 மைனஸ் வோல்ட் வருது. அடுத்தது இந்த வோல்ட்டு பார்ப்போம். இந்த வோல்ட்டு இங்கே தான் அது 14.6 வோல்ட் வருது. இந்த லாஸ்ட்டு பின்னு தான் நம்ம இங்கே செக் பண்ணுறோம். அங்கே எதனா டச் ஆகிடுச்சுன்னு திரும்ப எதனா ப்ராப்ளம் வந்துடும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுறது நல்லது. இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த 3வது பின் வருது, அந்த 2வது சென்டர் பின் வருது பார்த்திங்களா, அந்த சென்டர் பின்னு தான் பாருங்க. அது 12.5 மைனஸ் வோல்ட்டு. ஆனால் இதுதான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. அது நேராக வந்துட்டு பார்ப்போம். இந்த கெப்பாசிட்டர் எதனா வீக்காக இருக்கலாம். அது நான் இப்போ பார்ப்போம். இந்த மைனஸுக்கு உண்டான வோல்ட்டு அந்த வர கெப்பாசிட்டர் தான். அது இந்த கெப்பாசிட்டரு ப்ராப்ளம் இருந்தால் கூட வந்துட்டு அது மாதிரி வரும். ஏன்னா வோல்ட்டு கம்மியாக வருது. அதனால் கெப்பாசிட்டர் தான் டவுட்டு. ஏன்னா அது பாருங்கள், அது கெப்பாசிட்டர் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா வோல்ட்டு வந்து மைனஸ் வோல்ட்டு வந்துட்டு கம்மியாக வருது. 12 வோல்ட் வருது. நமக்கு வந்துட்டு 14 வோல்ட் வரணும். அட்லீஸ்ட் 13 அந்த மாதிரி வந்தாலும் பரவாயில்ல. அது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வோல்ட்டு கிட்ட கம்மியாக தான் வருது. இந்த கெப்பாசிட்டர் தான் டவுட் ஆகுது. இந்த கெப்பாசிட்டரு நம்ம மாற்றி பார்த்துருவோம். இந்த கெப்பாசிட்டர் கைட்டேன். இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 25,470, அதாவது 470 MFD 25 வோல்ட்டு கெப்பாசிட்டரு. ஆனால் அந்த கெப்பாசிட்டரு நல்லா தான் இருக்குது. கெப்பாசிட்டரு பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை நம்பக்கூடாது நம்ம. ஏன்னா பார்க்கறது நல்லா தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் கம்பல்சரி வந்துட்டு கெப்பாசிட்டரை மாற்றி தான் பார்க்கணும். சரி, வேறு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இது பாருங்கள் 25,470 EFD 25 வோல்ட்டு. இந்த கெப்பாசிட்டரை மாற்றி பார்ப்போம். அந்த கெப்பாசிட்டர் வேறு ஒரு கெப்பாசிட்டர் போட்டேன். நமக்கு இந்த இடத்துல இருந்தது. இந்த கெப்பாசிட்டரை மாற்றியாச்சு. இப்போ வாங்க அந்த வோல்ட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த வெர்டிகல் செக்ஷனில் வோல்ட்டு அளந்து பார்த்துருவோம். $5.2 வந்துருக்கு. ஏற்கனவே இந்த வோல்ட்டு கம்மியாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள் 13.8 கிட்டத்தட்ட 12.2 அது மாதிரி கிட்ட கம்மியாக காட்டுது. 12 வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு காட்டுது. இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 14 வோல்ட்டு கிட்ட வந்துருச்சு. $14.6 வோல்ட்டு. இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம்னா நமக்கு இந்த வரக்கூடிய மைனஸ் வோல்ட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த மைனஸ் வோல்ட்டு வந்துட்டு நம்ம கம்மியாக வந்ததுனால தான்
சரியான வந்துட்டு இதாகலை. அது வோல்ட் வந்து டிசி வோல்ட் வந்துட்டு கரெக்டான வோல்ட் வந்து வெர்டிகல் ஐசிக்கு கொடுக்கல. அது கெப்பாசிட்டர் சரியான அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூக்கு கரெக்டாக வந்து பண்ணலை. அது அந்த வேலையை அது செய்யாததுனால நம்ம என்ன ஆச்சுன்னா வந்துட்டு வோல்ட்டு வந்து கம்மியாக வந்தது. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அந்த கெப்பாசிட்டர் மாற்றிட்டேன். பாருங்கள், அந்த லைனே இல்லை பாருங்கள். ஏற்கனவே லைன்லாம் வந்துட்டு இருந்ததில்ல, அந்த இது வரவே இல்லை பாருங்கள். கரெக்டாக ப்ளூ பேக் வந்துருச்சு பாருங்கள். அது வீடியோ சிக்னல் கொடுத்துட்டேன். நம்ம ப்ளூ பேக் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் படம் கரெக்டாக வருதுன்னு தெரியல. வீடியோ சிக்னல் கொடுத்துட்டேன் பாருங்கள், கிளியராக வந்துருச்சு. நம்ம ப்ராப்ளம் என்னன்னா அந்த வெர்டிகல் செக்ஷன் போகக்கூடிய -V ப்ராப்ளத்தினால தான் நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்தது. இப்போ வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. மெயினாக கவனிக்க என்னென்னா, நம்ம வந்து காம்பவுண்ட் மாற்றினா மட்டும்தான் தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டேமேஜ் இருந்தால் கண்ணுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக மாற்றலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு சில கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் கெப்பாசிட்டி நல்லா தான் இருக்குது. நமக்கு என்ன வோல்ட் வந்து கட் ஆகலை. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் காம்பவுண்டை வந்து மாற்றி பார்த்தா தான் தெரியும் அது என்ன ஃபால்ட்டு இருக்குது அப்படின்றது. மாற்றினால் வழியே நாம் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு நம்ம இது பண்ண முடியாது, ஃபால்ட் வந்து அட்டன் பண்ண முடியாது.